பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கான தேவ வசனம். இந்த வசனத்தை ஜீசஸ் மிரக்கல் மினிஸ்ட்ரி நேயர்களும் யூடியூப் நேயர்களும் இதை பார்த்து இது அநேக ஜனங்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்க. இது ஒரு பெரிய ஊழியம்னு சொல்லி நினைத்துக்கோங்க. இது நீங்கள் பாருங்கள், இன்னைக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுந்து கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கும் அவரை உருக்கமாய் இறங்கி அதையை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நம்ம முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அழுந்து கொண்டே இராய் அப்படின்னு. கொஞ்ச நேரம் பார்க்கும்போது அழுந்து கொண்டே இருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த உலக பிரகமான காரியங்களுக்காக அழுந்து கொண்டே இருப்பாங்க. எனக்கு வேலை இல்லைன்னு அழுவாங்க. கொஞ்ச நேரம் எனக்கு பிள்ளைங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி அழுவாங்க. கொஞ்ச நேரம் எனக்கு வீடு இல்லைன்னு அழுவாங்க. கொஞ்ச நேரம் ஒவ்வொரு காரியங்களை யாராவது ஏதாவது பேசிட்டு அழுந்து கொண்டு இருப்பாங்க. சொந்த பந்தங்களை பார்த்து அழுந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ எழுந்து கொண்டே இராய் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகம் நாம் எதுக்காக அழணும் அப்படின்னு சொன்னால், தேவன காரியத்துக்காக நம்ம அழணும். தேவன் நம்ம அளித்திருக்கிற அழிப்புக்காக நம்ம அழணும். தேவனை நீர் அளித்திருக்கிற அழிப்பில் நான் உறுதியாக இல்லையே. தேவனை நீர் அளித்திருக்கிறீங்க, நீர் கொடுத்திருக்கிற இந்த வேலையில் நான் உண்மையாக இல்லையே. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தில் நான் உண்மையாக இல்லையே. நீர் கொடுத்த இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைங்களை கர்த்தாவே நான் ஒழுங்காக நடத்தலையே. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நம்ம அழுவனை தவிர, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அழுகுறாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் சிலர் தான் அது காரியங்களுக்காக அழுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைங்களாக நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்களும் நானும் தேவனோட காரியத்துக்காக மட்டும்தான் நம்ம அழுறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது. இப்போ நீங்கள் ஜக்கரியா பார்க்குறீங்க. ஜக்கரியா என்ன பண்ணுறாரு? ஜக்கரியா வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகும்போது அவனை பாவங்களெல்லாம் எடுத்து காட்டும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுருக்கிறேன். ஆனால் நான் தப்பாக வாங்கியிருந்தால் ரெட்டிப்பாக நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி ரெட்டிப்பாக அவர் திருப்பி கொடுத்தார். பாருங்க, அவர் எப்படி இருந்தார்? மனம் மாறிட்டார். அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்களோட பேசும்போது அவருக்கு செஞ்ச காரியங்களெல்லாம் என்னை அவர் விட்டு விழுகின மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அவர் சொல்கிறாரு, நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சந்தோஷம், சமாதானம் அவருக்கு வந்தது. அதுபோல தான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது அது எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அதே போல் விபச்சாரியான ஸ்திரீ கூட நீங்கள் பாருங்கள், அவள் என்ன பண்ணுறா? அவளை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவள் கூட யாரும் போய் சேரவும் மாட்டாங்க. அவளை வெறுத்திருப்பாங்க, ஜனங்களால் வெறுத்திருப்பாங்க. ஆனால் அவளை தொழில் அவளை செய்து கொண்டிருப்பான். இயேசு கிறிஸ்துக்கிட்டே வரும்போது அவள் அவர் பாதத்தை தொடும்போது அவர் ஆண்டவர் சொல்கிறார், நீ சமாதானத்தோட போ. அப்போ நம்ம இந்த வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது அவளுக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தது. அதனால தான் தேவனை பார்த்தார். அவள் நிலைமையில பார்த்து அவளுக்கு சொன்னார், நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொன்னதுனால அவள் சமாதானத்தோட போனாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவ ஜனமே, அதுபோல தான் நம்ம எதுக்காக அழணும் அப்படின்னு சொன்னால், தேவனோட ராஜ்ய நீதி நியாயத்துக்காக தான் நம்ம அழணும். நம்ம அழுந்து கொண்டே இருக்கக்கூடாது. தேவனை என்ன பண்ணுறாருன்னா, பார்ப்பார். பார்த்துட்டு இவ்வளோ நான் நன்மை செய்து, இப்படி இருந்த இவ்வளோ நான் இப்படியெல்லாம் மாற்றி, நான் இப்படி கொடுத்து கூட இப்போ கூட அழுந்து கொண்டு புலம்பு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி தேவன் வருத்தப்படுற காரியங்கள் நம்ம செய்யாதபடி எப்பொழுது தேவன காரியத்தில் நம்ம சமாதானத்தோடு நம்ம இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஆமேன். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி அப்பா. நீ இன்னே அழுது கொண்டு இராய். உன் கூப்பிடுதலை சத்தத்திற்கு அவர் உறக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தைப்படி தகப்பனே, யார் கர்த்தாவை எந்த காரியங்களுக்காக அழுந்து கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, பலவீனத்தினாலே, ஆண்டவரே கர்த்தாவை கடன பிரச்சனைனாலே, தேவனை குடும்பத்தில் கர்த்தாவை சமாதானம் இல்லாமல் அழுந்து கொண்டே இருக்கிற பிள்ளைங்கள மேலே தேவா உங்கள் பிரசன்னம் இருங்கட்டும், உங்கள் அபிஷேகம் இருங்கட்டும் கர்த்தாவே. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுத்த கர்த்தாவே அப்பா. ஒவ்வொருத்தரும் ஆனந்த கண்ணீர் கர்த்தாவே
கர்த்தாவே, தேவன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரே, இன்னும் நம்ம அழுந்து கொண்டு இருக்கிறோமே, நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அழுற பிள்ளைங்களாக நீர் மாற்றுங்க, உருவாக்குங்க, பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. இன்றைக்கி செய்கிற கர்த்தாவே, பர்த்டே வெட்டிங் டே இருக்கிறவங்களுக்காகவும் நல்ல காரியங்கள் செய்கிறவங்களுக்காகவும் கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். யார் யார் ஆண்டவரே அப்பா பலவீனமாக இருக்கிறாங்களோ தேவனே, யார் யார் என்னென்ன காரியங்களில் கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ அதிலிருந்து விடுதலை கொடுத்த நீர் ஆசீர்வதிங்க. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது வார்த்தை கூட வசனங்கள் கூட யாருக்காவது அனுப்புங்க. இது சின்ன ஒரு ஊழியம் தான் உங்களுக்கு. அவங்க கேட்கும்போது ஒரு வார்த்தை, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற போல் அவங்க கூட இந்த வார்த்தை கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். அதனால் யாருக்காவது அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளெஸ் யூ.